நான் வந்து ஹார்ஸ் ரைடிங்கில் ஈடுபட மாட்டேன், குதிரை வேகத்தில் ஈடுபடுவேன். குதிரை வேகத்தில் ஹார்ஸ் ரைடிங் பண்ணியிருக்காரு அவர். இப்போ ஜெட்டு வேகத்தில் போட்ட ஹார்ஸ் ரைடிங் 32 பேரை படிக்க முடியாமல் எடப்பாடியிட தோற்று. பக்கத்து சீட்டு பிரேமலதா பக்கத்து சீட்டு வச்சு தோலை உரிச்சு தொங்க போட்டாங்களா இல்லையா? லீமா ரோஸ்கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கி இன்னொரு 7 பேரை எடப்பாடி கேம்ப்ல இருந்து தூக்கி. லீமா ரோஸ் விடுறதா இல்லை, ஏங்க பணம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஆதிராஜன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த ஆட்சியை நடத்தணும் அப்படின்னு அதுக்கு பேசாமல் ரிசைன் பண்ணிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிட வேண்டியதானே. எதுக்கு உங்களுக்கு எதுக்கு அதிமுக? இந்த 25 பேரை வச்சுக்கிட்டு போக முடியாது, போனால் பதவி போயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் போய் அந்த பதவி போன பிறகு டிவிக்கு டிக்கெட்டில் நின்று விசிலில் நின்று ஜெயிச்சு வந்தால் தான் வாய்ப்பு, ஜெயிச்சு வந்தால் தான் வரணும். அதுக்கு அமித்ஷா விடுவாரலன்னு தெரியாது. இப்போ வரைக்கும் பாஜக உள்ள வரலன்னு நினைக்கிறீங்களா? எப்படிங்க பாஜக இல்லாமல் எப்படி? எல்லாமே பாஜக தான் நடத்துது. பாஜக தன்னை தோற்கடித்து மாநிலத்தை பிடித்து விட்டது. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். தினேகாலில் நாம் சந்திப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு சட்டமன்றம் கூடி நம்பிக்கை தீர்மானம் நேற்று நிறைவேற்றப்பட்டது. அந்த நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது குறிப்பாக 118 அவங்களுக்கு போதுமான எண்ணிக்கை இருந்தது. அந்த மேஜிக் நம்பர் ஆல்ரெடி கிடச்சிருச்சு. ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால் இன்னும் கூடுதலான சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படும். அப்படின்றதுனால அதிமுகவினுடைய ஒரு பிளவுபட்ட அணி சிவிஎஸ் மற்றும் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்கள் தவைக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. அது செல்லாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர் சபாநாயகரிடம் மனு கொடுக்குறாரு. அதனால் ஏற்கப்படலை. அவங்களையும் உள்ளடக்கி தான் 144 ஆதரவோடு இந்த ஆட்சி தொடர்கிறது. இது ஏற்கனவே 2017 ஏகப்பட்ட பிளவுகள் ஏற்பட்டுருச்சு. அது ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, சசிகலா, டிடி தினகரன், ஏகப்பட்ட பிளவுகள். இப்போ மீண்டும் இன்னொரு பிளவை அதிமுக சந்திக்குது. எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுக்கு கர்மா திரும்புது, பூமராங் ஆகுது. அதிமுகவுடைய 2 அணிகள் இதை வந்து முதல் முறையாக திரு ஜேசிடி பிரபாகரன் தாவேகாவினுடைய சபாநாயகர் அதிகார துஷ்பிரயோகத்தில் சர்வாதிகாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். குதிரை பேரத்திற்கு வழிவகுத்து அன்று தனபால் அதை செய்தார். இன்றைக்கு ஜேசிடி பிரபாகர் இன்னைக்கு அவர் இதை செய்கிறாரு, செஞ்சிருக்காரு. நீங்கள் சட்டப்படி சபாநாயகர் செய்தது சட்டப்படி தவறு, சரிங்களா? எப்படி தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவினுடைய முதல் 47 பேருடைய கையெழுத்தை வாங்கி சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடியும், கொறடாவாக ஓஎஸ் மணியனும், இப்படி ஒரு லெட்டர் வந்து முதலாக கொடுக்கப்பட்டது சபாநாயகரிடம், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி. இரண்டாவதாக நாங்கள் தனி அணி என்று சொல்லி 25 பேரிடம் கையெழுத்து வாங்கி அதை வந்து எஸ்பி வேலுமணி தலைவர், சட்டமன்ற குழு தலைவர், கொறடா வந்து விஜயபாஸ்கர் என்று சொல்லி ஒரு தனி லெட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 2 கிளைம் வந்துச்சு. அப்படின்னா சபாநாயகர் என்ன செய்யணும் அப்படின்னா 2 கிளைமையும் வெரிஃபை பண்ணணும், வேலிடேட் பண்ணணும், சரியா? இதில் இன்னொன்று 2/3 மெஜாரிட்டி இருக்கான்னு பார்க்கணும். எந்த கிளைம் எந்த ஃபேக்ஷன் வந்தாலும் 2/3 மெஜாரிட்டி இல்லாமல், அதாவது 47 எம்எல்ஏக்களில், அதிமுக எம்எல்ஏக்களில் 32 பேர் தனி அணியாக பிரியாமல் அது ஒரு தனி குழுவாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது ஃபஸ்ட்டு. ஸோ 25 பேர் கொண்டவர்களை ஒரு தனி அணியாக அங்கீகரிக்க முடியாது, சட்டப்படி அங்கீகரிக்க முடியாது, சபாநாயகர் அங்கீகரிக்க முடியாது. சரி, டைம் இல்லை அவருக்கு, வந்து சபாநாயகருக்கு முடிவெடுப்பதற்கு நேரம் இல்லை, அவர்களை லெட்டரை கிரெடென்சியல்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, நான் வந்து என்னுடைய முடிவை ஒத்தி வைக்கிறேன் என்று சொன்னால், ஆப்ரேட்டிவ் விப் இல்லாமல் ஒரு நம்பிக்கை தீர்மானம் சபையில் விடக்கூடாது. ஒரு கட்சிக்கு ஆப்ரேட்டிவ் விப்பை செயல்படுத்தாமல் ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை நீங்கள் வந்து சபையில் அனுமதிக்கக்கூடாது. இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய டைரக்ஷன்.
இப்போ ஆப்ரேட்டிவ் விப்பு என்ன வரணும்? இப்படி 2 கிளைம் இருக்கக்கூடிய நேரத்தில ஆப்பரேட்டிவ் விப் எப்படி வரணும்? அப்படின்னா 2 கிளைம் இருக்கு. ஒரு கிளைமுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி இல்ல. 2/3 மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா, அது தனி ஃபேக்ஷனா அனௌன்ஸ் பண்ணி, தனி சட்டமன்ற குழு தலைவர், தனி விப்பு அனௌன்ஸ் பண்ணி சொல்லிறலாம். அப்ப இது ஒரு விப்பு, அது ஒரு விப்பு தனித்தனியா போயிரும். இவங்க என்ன சொல்றாங்க? இப்ப சிவிஎஸ், வேலுமணி தரப்பு அவங்களும் போய் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 22 எம்எல்ஏக்கள் எடப்பாடி தலைமையிலான 22 எம்எல்ஏக்களுடைய நியமனம் செல்லாது. அவங்களுடைய இவங்க இவங்க சொல்லலாங்க. அது சட்டப்படி இவங்க சொல்றதுல எந்த வேலிடிட்டி இல்லங்க. நீ 32 பேர் எம்எல்ஏக்கள் இல்லாம நீ எப்படி வந்து தனி ஃபேக்ஷனா கிளைம் பண்ண முடியும்? நீ 32 பேர் இருந்துச்சு அப்படின்னா வந்து வேலுமணி, சி.வி. சண்முகம் குரூப் வந்து தனியா கிளைம் பண்ணலாம். இல்ல 32 மாறி மாறி தகுதி நீக்கம் பண்ணுங்கன்றாங்களே. நீங்க இவர தகுதி நீக்கம் அது பண்ணுங்க பண்ண இவங்கள. முடியாதுல்ல. சட்டப்படி செல்லாதுல்ல அது. நீங்க வந்து இப்ப நான் என்ன சொல்றேன், நான் 2 கிளைம் வந்துருச்சுல. இப்ப சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கணும்? ஆப்பரேட்டிவ் விப்ப ஃபைனலைஸ் பண்ணணும். திமுகவுக்கு ஆப்பரேட்டிவ் விப் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. திமுக குடுத்தாச்சு. அத ஏத்துக்கிட்டாரு. எல்லா கட்சிகளுக்கும் விப் ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டாங்களா? சட்டமன்ற குழு தலைவர் யாரு? விப் யாருன்றத அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. எல்லா எல்லா கட்சியும் சப்மிட் பண்ணியிருக்காங்க சபாநாயகர்ட்ட. அதே மாரி அதிமுகவும் சப்மிட் பண்ணியிருக்கு. அதிமுகல 2 கிளைம் வந்திருக்கு. இப்ப 2 கிளைம் வரும்போதும், ஏதாவது ஒரு ஃபேக்ஷனுக்கு 2/3 இருக்கான்னு பார்த்தா இல்ல. 2 ஃபேக்ஷனுக்குமே இல்ல. இல்லைல்ல? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வழிமுறை சொல்லுது. ஏற்கனவே போன சட்டமன்றத்தில இந்த கட்சியினுடைய விப் யாரு? இந்த கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் யாரோ, அவங்க இந்த சட்டமன்ற குழுவிலயும் தலைவரா இருந்தால், விப்பா இருந்தால், அவர்கள வந்து ஆப்பரேட்டிவ் விப்பா கன்சிடர் பண்ணணும். அப்படின்னு வந்து சட்டம் சொல்லுது. ஏக்நாத் ஷிண்டே கேஸ்ல 2/3 மெஜாரிட்டி இருந்ததுனால அவங்க வந்து தனி குழு அங்கீகரிக்கப்பட்டார்கள். பட் ஆனா விப்பு ஆப்பரேட்டிவ் விப்பு யாருக்கு குடுத்தாங்க அப்படின்னா, சட்டமன்ற குழு தலைவர், கட்சியினுடைய தலைவர், ஜெனரல் செக்ரட்டரி யார வந்து சட்டமன்ற குழு தலைவரா போட்டாரோ, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்தாங்க. அப்ப என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்புகளின் முன்னுதாரணம் எதையுமே கணக்கில் கொள்ளாமல், இந்த சபாநாயகர் முதல் முறையாகவே ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தியிருக்கிறார். சரியா? அப்ப இத வந்து எதிர்த்து இவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபுல் ரைட் இருக்கு. சபாநாயகர்ட்ட வந்து இந்த என்னுடைய விப்ப வந்து நீங்க எங்களுடைய விப்ப தான் நீங்க அங்கீகரிச்சிருக்கணும். ஆப்பரேட்டிவ் விப்பா பண்ணியிருக்கணும். அத பண்ணாம நீங்க வந்து ஓப்பனா குடுத்ததுனால, எம்.எல்.ஏ கேன் ஃப்ரீ டூ வோட் எனி பார்ட்டி அப்படின்ற மாரியான சூழல கிரியேட் பண்ணி, உங்களுக்கு தேவையான சப்போர்ட்ட நீங்க குதிரை பேரத்தின் மூலமாக எடுத்திருக்கிறீங்கன்ற கம்ப்ளைண்ட்ட இவர் குடுத்துருக்காங்க. அப்ப என்னுடைய விப்ப மீறி வாக்களித்த 25 எம்.எல்.ஏக்கள் மேல நீங்க தகுதி நீக்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி ஃபைல் பண்ணியிருக்காரு. அதே மாரி நாங்க தான் மெஜாரிட்டி மெம்பர்ஸு. நான் தான் விப்பு. என்னுடைய விப்பு தான் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு விஜயபாஸ்கர் இப்ப கிளைம் பண்றாரு. யார் அங்கீகரிச்சா? எப்ப அங்கீகரிச்சா? எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க? நீங்க சட்ட ரீதியா, மொராலிட்டி ரீதியா நீங்க சொல்றீங்க. அது அது புரியுது. ஆனால் இங்க களத்துல வந்து அ இந்த அரசு, அந்த அரசுக்கு ஆதரவாக யார் வராங்களோ, அவங்களுக்கான முன்னுரிமை தானே கொடுக்கப்படும். அத எப்படி குடுக்கணும்? குடுப்பீங்க? ஏங்க தூய ஆட்சின்னு சொல்லிட்டு நீங்க எப்படிங்க வந்து இந்த தீய வேலையெல்லாம் ஈடுபடுவீங்க? இல்ல ஒரு நீங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கணுமா இல்லையா? நேர்மையா நடக்கணுமா இல்லையா? நீங்க வந்து எப்படி குதிரை இல்ல பேரத்துல இது ஈடுபடுவீங்க? செய்யறதுனால இப்ப அரசியல்வாதியாகவும் விஜய் மாறுகிறார். அரசியல்வாதின்னா குதிரை பேரத்துல தான் ஈடுபடணுமா? அப்புறம் எப்படி தூய சக்தின்னு சொல்லுவீங்க உங்கள? எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க. அப்ப நீங்க வந்து எல்லா தலைவர்களையும் போய் பார்த்தீங்க. பார்த்தீங்களா? ஸ்டாலின் சார பார்த்தீங்க, வைகோ சார எல்லா பார்த்தீங்க, தலைவர்களையும் பார்த்தாரு. எல்லா தலைவரையும் பார்த்தீங்க. எக்ஸெப்ட் எடப்பாடி எடப்பாடி. தவிர. என்ன ஏன் பார்க்கல? எடப்பாடி ஏன் பார்க்கல? சரி பார்க்கல உங்க விருப்பம் அது. எடப்பாடிய பார்க்கல அப்படின்னா, ஏடிஎம்கே பார்க்கலன்னா விட்டுருங்க. ஆனா ஏடிஎம்கேலேருந்து ஒரு ஸ்பிளிண்டர் குரூப் வருது. அந்த குரூப்ப வந்து நீங்க போய் பார்க்குறீங்க. இதுக்கு பின்னால லீமா ரோஸ் என்ற லாட்டரி அதிபர் மார்ட்டினுடைய மனைவி இருக்காங்க. இல்ல அது யூகம் அப்படி தானே. சொல்றேன். யூகம்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஆதி ராஜாராம். அதிமுக மாவட்ட செயலாளர் லீமா ரோஸினுடைய பணம் ஆறாக விளையாடுகிறது என்று கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்காரா இல்லையா? நம்மளா சொன்னோம்? நம்ம சொல்லலையே.
நம்ம சொல்லலை. லீமா ரோஸனுடைய பணம் 6வது விளையாடுது. லீமா ரோஸ் யார் பேட்டி கொடுக்க சொன்னது? எடப்பாடியை பார்த்து எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே, வாக்கு எண்ணிக்கை ரிசல்ட் வந்துட்டு இருக்கும்போதே, எங்களுக்கும் தேவாக்காவுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு மாமியார் ஆதவர்ஜுனா மாமியார் பேட்டி கொடுக்குறாங்களே. மாமியார் வந்து எந்த அந்தஸ்தில் அதிமுகவில் இருக்காங்க? ஸ்போக்ஸ் பர்சனா? என்ன அந்தஸ்து? என்ன அந்தஸ்து? அப்போ லீமா ரோஸ் தான் இதுக்கு பின்னால் இருந்து இயக்குறாங்க அப்படின்னு வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை நீங்கள் எப்படி மறுப்பீங்க? அப்போ இவங்க தான் வந்து இப்போ வந்து அந்த ஆதி ராஜாராம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? லீமா ரோஸனுடைய பணம் வந்து ஒவ்வொரு எம்எல்ஏகளுக்கும் 15 கோடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க, குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு எப்படி மறுப்பீங்க? இல்ல விஜய்க்கு இந்த விஷயங்கள்லாம் இப்ப குறிப்பா நீங்க சொல்றது போல, இந்த முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் மேல ஒரு பேக்கேஜ் இருக்கு. அவங்களுக்கு மேல பல குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. தமிழ்நாடு அரசே வழக்கு தொடர்ந்திருக்கு. அப்படிலாம் பார்க்கிறோம். அவர்கள சேர்த்துக்கிட்டா அவர் குடுக்கக்கூடிய விலை மிகப்பெரியதாக இருக்கும். தெரிஞ்சு தானே அந்த விளையாட்ட அவர் ஆமாம், தொடங்குறாரு. தெரிஞ்சு தான் விளையாட்டு ஆடுறாரு. அது வந்து அந்த 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 25 பேரை வச்சுக்கிட்டு உங்களால் கட்சியிலையும் சேர்க்க முடியாது, ஆட்சியிலையும் பங்கு கொடுக்க முடியாது. எதுக்கு விளையாடுறீங்க அந்த இல்ல விளையாட்டு? எடப்பாடி சொல்றாரு, 6 அமைச்சர்கள் பேசிட்டாங்க. 6 அமைச்சர்கள் வருவாய் பேசியிருக்காங்க. 6 பேர் பேசியிருக்காங்க. அது 32 பேரா சேர்ந்தா தான் 6 அமைச்சர் கொடுக்க முடியும். 25 பேருக்கு எப்படி கொடுப்பீங்க? 25 பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் சேர்த்தாலே ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் அப்ளை ஆகுமே. அப்பயே பதவி இழந்துருவீங்களே. நீங்கள் கட்சியில் சேர்த்து இல்லை அமைச்சரவையில் சேர்த்தாலே ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் அப்ளை ஆயிரும். இந்த கட்சியில இருந்து எப்படி அந்த கட்சியில் போய் இது பண்ணுவீங்க? இன்னைக்கு எடப்பாடி நிறைய தவறுகளை இழைத்திருக்காரு. அவர் டிஎம்கே கூட போலான்னு சொன்னாரு. இதெல்லாம் ஏங்க, வந்து எப்படி நம்ம ஏத்துக்க சரி முடியும்? எடப்பாடி நிறைய தகவல் எடுத்திருக்காரு. சரி, எடப்பாடி மேலே சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் சொல்லக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகள் உண்மை, 100% உண்மை தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எடப்பாடி எதாச்சிகரமாக செயல்பட்டார், ஆணவத்தோடு செயல்பட்டார். நீக்கப்பட்டவர்கள் தான் சொன்னார். அதிமுக குடும்ப ஆட்சி இல்லாத ஒரு கட்சியாக இருந்தது. ஆனால் எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் அது குடும்ப கட்சியாக மாறிடுச்சு. அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் அவங்க வைக்கிறாங்க. எல்லாமே ஓகேன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே ஓகே தான். சரி, இது வந்து இப்போ தான் உங்களுக்கு கண்ணு தெரியுதா? ஏன் செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு 6 பேர் போய் பேசுனீங்களே, அன்னைக்கே நீங்கள் இந்த பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடியை செய்கிறது தவறு, நம்ம ஜெயிக்க மாட்டோம், உடனடியாக எல்லாரையும் சேருங்கன்னு சொல்லி கழகத்தில் இறங்கியிருந்தீங்கன்னா என்ன ஜெயிச்சிருப்பீங்கல்ல? கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரமா? எப்படி நமஸ்காரம் பண்ணுறீங்க இப்போ? அப்போ இப்போ உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. என்ன குற்றச்சாட்டு? லாட்ரி மாற்றினுடைய பணம் வந்து உங்களுக்கு பண ஆசையும், தாவேக்கால போனால் அமைச்சர் பதவி ஆசையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு, உங்கள் குரூப்பை மட்டும் தனியாக வந்து முதலமைச்சரே வந்து நேரடியாக நீங்கள் அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்து என்னை ஆதரிங்கன்னு சொல்லி உங்ககிட்ட குதிரை பேரத்தில் ஈடுபட்டாருன்னு குற்றச்சாட்டு இருக்குது. எடப்பாடி சொல்கிறாரு. இதுக்கு என்ன சொல்கிறீங்க பதில்? அப்போ குதிரை பேரத்தில் ஈடுபட்டுறக்கூடாதுன்னு கவர்னர் எச்சரிச்சாரா இல்லையா? கவர்னர் என்ன சொன்னார்? நான் டிலே பண்ணுறதுக்கு காரணமே குதிரை பேரத்தில் நடக்கக்கூடாது. குதிரை பேரத்தை நடந்து இந்த ஆட்சி உருவானால் அதை விட வேறு அவமானம் எதுவும் கிடையாது, நான் அதை அனுமதிக்க மாட்டேன் சொன்னவர் யார்? கவர்னர். இன்னைக்கு நடக்குதா இல்லையா குதிரை பேரம்? இல்ல விஜய் தரப்புல இருந்து இப்ப விஜயனுடைய பார்வையில இருந்து தனக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இது ஆட்சி சிறத்தன்மையா நடக்கணும். பாசிபிலிட்டிஸ் எல்லாம் எல்லாமே ஆட்சி நடத்தினா அப்போ நீங்கள் உங்களுக்கு ஜெயிச்ச எம்எல்ஏ, உங்களுக்கு ஆதரவு கொடுக்குற எம்எல்ஏ தாங்க சட்டப்படி தாங்க வரணும். நீங்கள் பேக்ரவுண்டு பாலிடிக்ஸில் போகக்கூடாதுல்ல? பேக்ரவுண்டு பாலிடிக்ஸ் ஏன் போகிறீங்க? நீங்கள் உங்களுக்கு 32 பேர் பிரிஞ்சு வரட்டும். நீங்கள் 32 பேர் பிரிஞ்சு வந்த ஃபேக்ஷனுக்கு போய் நீங்கள் இன்விடேஷன் கொடுத்து நீங்கள் தனி ஃபேக்ஷனாக இருக்கீங்க. உங்கள் கட்சியிலேருந்து நீங்கள் ஆல்ரெடி பிரிஞ்சு வந்துட்டீங்க, எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டால் அது நியாயமா இல்லையா? 32 பேர் இல்லை, 25 பேர் பிரிஞ்சு வந்திருக்காங்க. பிரிஞ்சு கூப்பிட்டு வந்தது லீமா ரோஸ் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இருக்குது. லீமா ரோஸுடைய மருமக உங்கள் கட்சியில் முக்கியமான அமைச்சரா இல்லையா? ஆதவர்ஜுனா. அந்த ஆதவர்ஜுனா தான் வந்து டிடிவி தினகரன் எம்எல்ஏ காமராஜை வந்து தூக்குனவர், குதிரை பேரத்தில் ஈடுபட்டு தூக்குனவர்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாரா இல்லையா டிடிவி தினகரன்? நைட்டாக அவரை திரும்பி எடுத்து கவர்னர் மாளிகையில் போய் ப்ரெசன்ட் பண்ணாரா இல்லையா? நான் எழுதும் போது பின்னால் இருந்து எடுத்துட்டாங்க, எனக்கு தெரியாமல் எடுத்துட்டாங்க, அது அப்படி என்னென்னமோ நாடகமெல்லாம் ஆடினாரா இல்லையா? அந்த ஆள் நாடகம் ஆடினது இன்னைக்கு குதிரை பேரத்தில் ஈடுபட்டு பணம் பரிமாறுகின்றது வெட்ட வெளிச்சமாக சட்டசபையில் வந்து தெரிஞ்சு போச்சா இல்லையா?
அப்ப டிடிவி தினகரன் சொன்ன குற்றச்சாட்டு இல்ல அவர் தான் உண்மையாயிருச்சு. வெளிப்படையாவே சொல்லிட்டாரு, எனக்கான பாதுகாப்பு நீங்க குடுங்க. இல்ல டிடிவி தினகரன் சொன்னது உண்மையாயிருச்சா இல்லையா? குதிரை பேரத்துல ஈடுபட்டாங்க அப்படின்றது இப்ப உண்மையாயிருச்சா இல்லையா? குதிரை பேரத்துல ஈடுபடல, என்னைய வந்து வம்பா கடத்திட்டு போனாங்க, நான் அதுக்கு இடம் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தா, இன்னைக்கு டிடிவி தினகரன் அமமுக எம்எல்ஏ, காமராஜ் வந்து அமமுக எம்எல்ஏ இருப்பாங்க. பிரேமலதா அடிச்சாங்களா இல்லையா? நீ வந்து டிரான்ஸ்பரண்ட் கவர்னர் தர தூய சக்தின்னு சொன்ன, என்னுடைய நடவடிக்கைகள் அரசியல் வெளிப்படைத்தன்மையா இருக்குன்னு சொன்னேன். உன்னை வந்து பார்க்கறதுக்கு வந்து முகத்த மூடிட்டு வந்தாங்களேப்பா அது தம்பி, யாருன்னு சொல்லுங்க. யாருப்பா அது அப்படின்னு அவங்க கேட்டாங்களா இல்லையா? உரிமையோட தம்பின்னு சொல்லி கேட்டாங்களா இல்லையா? என்ன பதில் சொல்லுச்சு உங்களால முடிஞ்சுச்சு? பக்கத்துல தான் இருக்காரு இருந்தாலும், பக்கத்து சீட்டு பிரேமலதா பக்கத்து சீட்டு வச்சு தோலை உரிச்சு தொங்க போட்டாங்களா இல்லையா? குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்றத கேட்டாங்க. பதில் சொல்ல முடிஞ்சா அவங்களால? முடிஞ்சா? சூப்பர் ஸ்டிஷியஸ் நடவடிக்கையில் ஜோசியரையே வந்து பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வச்சுன்னா வச்சுட்டு போங்க. உங்களை யார் அரசு பதவி கொடுக்க சொன்னது? கேட்டாங்களா இல்லையா? இல்ல அதான் ரிவோக் பண்ணிட்டாங்கல்ல. அதான் கேட்டதுனால தானே ரிவோக் பண்ணாங்க. அந்த வார்த்தை தானே இன்னைக்கு வந்து பப்ளிக்காக போச்சு, வைரலாக போச்சு. பிரேமலதா வந்து விஜயகாந்தனுடைய வாரிசுன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்களா இல்லையா? சட்டசபையில் அவங்க கேட்ட கேள்வி எதாக்காவது உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க பாப்போம். அப்போ அப்படிப்பட்ட அப்போ என்ன அர்த்தம்? தூய சக்தின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கிறது அத்தனையுமே வந்து கல்லாப்பட்டி கூட்டணி. நீங்கள் அந்த கல்லாப்பட்டி கூட்டணி தான், திமுகவுடைய கல்லாப்பட்டி கூட்டணி தான் இன்றைக்கி உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கொடுத்துருக்கு. ஓகே, நான் வந்து ஹார்ஸ் ரைடிங்கில் ஈடுபட மாட்டேன், குதிரை வேகத்தில் ஈடுபடுவேன்னு. குதிரை வேகத்தில் ஹார்ஸ் ரைடிங் பண்ணியிருக்கார் அவர். குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடத்தியிருக்கார். அதனால தான் இன்னைக்கு நிறைய அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு. அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வந்து 2% கூடி ஏத்தி கொடுத்துருக்காரு. 58லேருந்து 60%மாக அது ரெகுலராக கொடுக்குறதாங்க. எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் கொடுப்பான். என்ன என்ன புதுசாக கொடுத்துருக்காரு? ரெகுலராக கொடுத்துருக்காரு. முன்னாள் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில தொடர்ந்த நலத்திட்டங்கள் வந்து அப்படியே தொடரும். வேற வழி இல்லை, தொடர்ந்து ஆகணும். அதை தொடரலைன்னா ஏற்கனவே இருந்த கெட்ட பேர். ஏன்னா இவர் சொன்ன திட்டங்கள் எதுவும் செயல்படுத்த முடியாது. ஸ்டாலின் சொன்னதை அப்படியே செயல்படுத்தினா அதுக்கு ஃபண்ட் இருக்குது. ஸ்டாலின் சார் கொடுத்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஃபண்ட் இருக்குது. கஜானா காலி நேரில் அப்புறம் எப்படி கொடுத்தாரு ஸ்டாலின் சார் கொடுத்த திட்டத்தை? கஜானா காலின்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி கொடுத்தீங்க பணம்? கஜானா காலினா ஒன்றும் கொடுத்துடக்கூடாதுல்ல. பணம் இல்லையே, பணம் எப்படி வந்துச்சு? இந்த பணம் எப்படி வந்துச்சு? இல்ல மகளிர் உரிமை தொகை வந்து அது வந்து இன்னும் மறுசீரமைப்பு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன மறுசீரமைப்பு பண்ணுவீங்க? ஏற்கனவே 1,31,00,000 பேர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இன்கம் டேக்ஸ் அசஸிக்கு கிடையாது, கார் வச்சுருந்தா கிடையாது. அப்போ இன்கம் டேக்ஸ் அசஸி கார் வச்சுருக்கவங்க இவங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, இன்கம் டேக்ஸ் அசஸி, தொழில் பண்ணுறவங்க, நல்ல பணம் வச்சுருக்கவங்க, தொழில் முனைவோர், ப்ரைவேட்டாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, இன்கம் டேக்ஸ் அசஸியாக இருந்தால் அவங்களுக்கு கிடையாது. அப்போது 1,31,00,000 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. இல்லை 1,31,00,000 பேர் நீக்கிவிட்டு புதுசாக மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறீங்களா? என்ன 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 அப்போ உங்களை வந்து அது அப்போ இது வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு டைம் வேணும். ஓகே, அதை ஏற்றுக்குவோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டைம் வேணும். உடனே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை மட்டும் இவர் சொல்லலை, 2,500 மட்டும் சொல்லலை. 1000 ரூபாயை 2,500 மாத்திர 1,500 கூட கமிட்மெண்ட்டு. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கான மகளிர் உரிமை மட்டும் இல்லை, 1 கிராம் தங்கம் கொடுக்கணும். டெய்லி கல்யாணம் நடக்குது. இல்லை இப்போ தங்கமே வாங்க வேண்டாம்னு மோடி சொல்லிட்டாரு. மோடி சொல்லிட்டு மோடிகிட்ட வாங்கி கொடுங்க. நீ கொடுக்குற உறுதி கொடுத்துருக்கீங்களா இல்லையா? கொடுத்துருக்கீங்கல்ல. மோடி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அட்லீஸ்ட் நீங்கள் வாங்கி கொடுக்குற தங்கத்தையாவது யூஸ் பண்ணிக்குவாங்கல்ல. அவகாசம் கொடுத்துருக்காங்கல்ல, மேபி தங்கம் இன்னொரு 1 வருஷம் கழிச்சு குறையலாம். இப்போ டாக்ஸ் வேற ஏற்றிட்டாங்க, இறக்குமதி வரி வந்து மிகப்பெரிய அளவுக்கு உச்சத்தில் போயிடுச்சு. ஆமாம், உச்சத்தில் போச்சு. இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு? 6 சிலிண்டர் கொடுக்குறப்ப தானே ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் வார் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. தெரிஞ்சு தானே கொடுத்தீங்க. நான் சொல்கிறது எதையுமே செய்ய முடியாது மட்டும்தான் சொல்கிறேன் சொன்னீங்கல்ல நீங்கள். அப்போ செய்யுங்க. கேட்பாங்களா இல்லையா? கேட்பாங்களா இல்லையா? நீங்கள் தானே சொன்னீங்க எது பாசிபிளோ, எது ஃபீஸிபிளோ, எது ப்ராக்டிக்கலோ அதை மட்டும்தான் சொல்லுவேன். செய்ய முடிஞ்சதை மட்டும்தான் சொல்லுவேன். என்னையே 100% நம்புங்க. சொன்னது யார்? திரு முதல்வர் விஜய் சொன்னார். தாவேகா தலைவராக சொன்னார். இப்போ முதல்வராக வந்துட்டார். அப்போ அவர் சொன்னதை செய்யணுமா இல்லையா?
அப்போ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது நான் வந்து இதுல நீங்க இன்னொரு சுவாரஸ்யமான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. குறிப்பா வந்து இளைஞர்கள், விஜய் ஆதரவாளர்கள்லாம் வந்து செக்கு போட்டு பணம் அனுப்புறாங்க. தமிழ்நாடு அரசு நிதிக்கு வந்து அ அனுப்புறாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் பார்த்தோம். சில பேர்லாம் வந்து நிஜமாலுமே வந்து தாங்க அனுப்பும் பணத்த வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறதெல்லாம் பார்க்க முடியுது. ஆக்சுவலா அது ரிலீஃப் ஃபண்டுக்கு போனா, அது ரிலீஃப் ஃபண்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும்ன்றது நெறைய பேத்துக்கு தெரியல. நீங்க எப்படி அத பார்க்குறீங்க? அவ்வளோதாங்க. தனக்கு பணம் சம்பாரிச்சு வச்சிருக்காய்ங்க. இவிங்க இவிங்க தான் வந்து ஏதோ தமிழ்நாட்டையே தூக்கி நிறுத்துற மாரி கடன்னா என்னன்னு தெரியாது. டெப்ட் ஜிடிபி ரேஷியோன்னா என்னன்னு தெரியாது. ஓகே. டெப்ட் எவ்வளோ வாங்கலான்ற அறிவும் தெரியாது. ஒண்ணும் தெரியாது. அப்ப ஏதோ இவரு பெரிய ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு வேணா அது உதவும். ரீல்ஸ் போடுறதுக்கு, இல்ல செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு வேணா அது உதவுமே ஒழிய, வேற ஒரு புண்ணாக்குக்கும் உதவாது. ஓகே. அது நிவாரண நிதிக்கு போகும். ஓகே. இவ்வளோ தான் போகும். வேற என்ன இருக்கு? இதெல்லாம் வந்து இது மாரி பல பைத்தியங்கள் அப்பப்ப வந்துகிட்டே தான் இருக்கும். இது இந்த காலத்தில மட்டும் இல்ல. ஒவ்வொரு அரசு வரும்போதும் சில பைத்தியங்கள் இந்த மாரி செய்யத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதுல இன்னொரு செய்தி கூடுதலாக விஜய் விசஸ் உதயநிதி அப்படின்ற அந்த பிளாட்ஃபார்ம் வந்து உருவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. நேற்று சட்டமன்றத்தில உதயநிதி முன்வைத்த பல அடுக்கடுக்கான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் முன்வைச்சாரு. அது வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் ஆட்சியா நீங்க நடத்தக்கூடாது. ரியல் ஆட்சியா நீங்க நடத்தணும். அதிலிருந்து வந்து சோஃபா மாடல் ஆட்சியாக இருக்கு. சோஃபா போக அதுக்கு முன்னாடி சிஎம் போறாரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள முன் வச்சிருந்தாரு. இன்னைக்கு தாவேக்கா தரப்புல இருந்தும் நிறைய விமர்சனங்கள். அவங்க 6 மணி நேரம் கழிச்சு அந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. விஜய் விளக்கம் குடுத்திருந்தாரு. வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி குடுத்திருந்தாரு. அதேபோல இன்னைக்கு காலையிலயும் முதல்வர் வந்து ஃபோன் பார்ப்பது போல, "நீங்க வேலை இல்லாம இருக்கீங்க. தோத்துட்ட பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம ட்வீட் போட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாரி ட்வீட் போடுறது தான் சரி உங்களுக்கு போர் அடிக்கும். இத பண்ணுங்க." அப்படின்னு அவங்களும் கலாய்க்கிற தொனியில டிவிகே தரப்புல இருந்து ரிப்ளையும் வந்திருக்கு. எப்படி பார்க்கிறீங்க அத? இதெல்லாம் ஒரு அதாவது உதய் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு நேத்து. நேத்து ஸ்கோர் பண்ணது 3 பேரு சட்டமன்றத்தில. ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்கோர் பண்ணது பிரேமலதா. 2ண்டு உதயநிதி. 3வது வந்து வன்னியரசு. இந்த 3 பேரும் அவருடைய ஸ்பீச்ல நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ இந்த 3 பேருடைய ஸ்பீச்சுமே வந்து டாப் கிளாஸ், டூ த பாயிண்ட், பெர்ஃபெக்ட். உதயநிதி வந்து அவருக்குரிய ஜனரஞ்சகமா அவர் கலாய்ப்பாரு. அந்த மாரி அழகா கலாய்ச்சிட்டு போயிட்டாரு. நாங்க 3 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சோம். ஆனா நான் அரசுல வந்து நாங்க தான் சீனியரு. நான் எங்க கருத்துக்கள நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். கேட்டுட்டா எடுத்துக்கங்க, இல்லைன்னா போங்க. நீங்க வந்து அ புஷ்பா படத்துல வர்ற மாரி சோபா முன்னால போகுது, பின்னால முதலமைச்சர் போறாரு. அப்படின்லாம் வந்து அவர் சொல்லி கலாய்ச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள். அ நான் நீங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்த வந்து பா கரெக்ட்டா பாடல அப்படின்னா, நாங்க எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வோம். கவர்னர் உரை வரும்போதே கரெக்ட்டா பாடுற மாரி வச்சுக்கங்க. இல்லைன்னா நாங்க எதிர்ப்ப பதிவு செய்வோம்ன்ற வரைக்கும் சொல்லி, அவர் வந்து தனது கன்னி பேச்ச வந்து தொடர்ந்திருக்காரு. இந்த சட்டசபையில. ஸோ அவரு அடுத்து 3வது வன்னியரசு. அவர் வந்து ரொம்ப தெளிவாக அ இலங்கை தமிழர் பிரச்சனையிலேருந்து மத்திய அரசு அ மொழிக் கொள்கை வரைக்கும் அவர் வந்து ரொம்ப தெளிவாக வன்னியரச வந்து லிஸ்ட் போட்டு பேசியிருக்காரு. பிரேமலதா மேடம் வந்து அவங்களுக்கே உரித்த பாணியில சரியான கேள்விகள். ஓகே. அவங்க பேசின பேச்சுல தான் ரிக்கி பண்டினுடைய வேலையா போச்சு. ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி தூக்கியாச்சு. தூக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது. இல்ல அது போத் ஒரு நல்ல மாற்றம் தானே. ஒரு நல்ல தவறு மாற்றம். தவற நல்ல ஒத்துக்கிட்டு அத மாத்துறாங்கல்ல. வந்து விஜய் நம்ம பாராட்டணும். முதல்வர் விஜய் அவர்கள நம்ம பாராட்டணும். அந்த அந்த ஸ்டெப்ப எடுத்திருக்காரு. அதாவது உணர்ந்து, தவறு என்று உணர்ந்து எடுத்திருக்காரு. அப்ப அந்த தவறை செய்ய தூண்டியது யாரு? இந்த தவற செய்ய தூண்டியது யாரு? இன்னும் மேபி அவருக்கு அனுபவங்கள், பாடங்கள் வரும்பொழுது அவர் நல்ல விஷயங்கள செய்வார்ன்னு நெனைக்கிறேன். நல்ல செய்யணும்னு நெனைக்கிறார். அவர பொறுத்தவரைக்கும் முதல்வர் விஜய் வந்து நல்லது செய்யணும்னு நெனைக்கிறார். நல்ல விஷயங்கள நம்ம பண்ணணும். நம்ம பேர் கெடுத்துக்கிற கூடாது அப்படின்னு நெனைக்கிறாரு. அந்த இன்டென்ஷன் தெளிவா இருக்கு. ஆனால் அவர் வந்து இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்கு போன்ற விஷயங்கள், இந்த ரிக்கி பண்டிட் அப்பாயின்ட்மென்ட்டு, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு ஒரு கெட்ட பெயரையும் உருவாக்கி குடுத்துருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்கு, இந்த ரிக்கி பண்டிட் அப்பாயின்ட்மென்ட் 2 களங்கம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது.
களங்கத்தை தொடச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ரிக்கி பண்டிட் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணியிருக்காரு. ஹார்ஸ் ட்ரேடிங்கை அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா இவரே ஹீ இஸ் இன்வால்வ்டு. ஹார்ஸ் ட்ரேடிங்கில் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் ஒரு ஃபேக்ஷன் குரூப்பில் பெரும்பான்மை இல்லாத ஃபேக்ஷன் குரூப்பை போய் நேரடியாக பார்த்ததே முதல்ல ச ச தவறு. இல்ல எம்ஜிஆருக்கு பிறகு, எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த ஆட்சி நடத்தணும் அப்படின்னு சிவிஎஸ், எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட ஆட்களே வெளிப்படையா சொல்றாங்கல்ல. அந்த ஆட்சி தொடரணுன்றதுக்காகத்தான் நாங்க அங்க போறோம் அப்படின்றப்போ அதுக்கு பேசாமல் ரிசைன் பண்ணிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிட வேண்டியதானே. எதுக்கு உங்களுக்கு எதுக்கு அதிமுக? எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு டிவிகே விஜய் தான் அவர் நல்லாட்சி கொடுப்பாருன்னா நீ செங்கோட்டை மாதிரி போயிருக்க வேண்டியதானே. உங்களுக்கு தான் வந்து எடப்பாடி சரியில்லைல்ல. எடப்பாடி சொல்கிறத கேட்க மாட்டார்ல. செங்கோட்டையும் போன மாதிரி போயிருக்க வேண்டியதானே. ஏன் அங்கே இருந்தீங்க? இல்ல செங்கோட்டையன் ஜெயஸ்ரீ பிரபாகர் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து எம்ஜிஆர் அவர் தானே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நீ இப்போ வந்து ஒத்துக்கிற, எப்படி ஒத்துக்கிற? அவங்களாவது வந்து அப்போ ஒத்துக்கிட்டாங்க. ஜெயிக்காத முதல்ல ஒத்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு நேர்மை. செங்கோட்டையனையும் ஜெயஸ்ரீ பிரபாகரும் நேர்மையாக சொல்லணும். அவரை தூக்கி போட்டார். இவர் வந்து சரி வேறு வழி இல்லை, நம்மளுக்கு விஜய் தான் வழி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அவங்க நேர்மை இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கு. நீ வந்து ஏற்றுக்கவே இல்லையா? உங்களை மற்றும் சிலர்லாம் வந்து உங்களை வந்து ஒரு கட்சியாகவே அவர் மதிக்கலையா விஜய்? நீங்க அந்த காட்சிகளை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சட்டமன்றத்தில் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து பதவி ஏற்கிறாரு. அவர் அம்மாவினுடைய புகைப்படத்தை பார்த்து அழுகிறாரு. அந்த நபரை சிவி சண்முகம் பார்க்க போன இடத்துல அவர் தட்டி கொடுத்து நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த எம்எல்ஏக்கு சொல்றாரு. அப்போ வந்து அந்த இடத்த அவர் கேப்சர் பண்ணிட்டாரு. ஆமாம், ஏடிஎம்கே கேப்சர் பண்ணிட்டாரு. ஏடிஎம்கே இனிமேல் தேவையில்லைன்ற முடிவுக்கு வந்து தானே ஏடிஎம்கே கேப்சர் பண்ணி தானே இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்காரு அவர். ஏடிஎம்கே இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்ற லெவலில் அவர் ஒழிச்சிட்டாரு. அப்போ ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு தள்ளிட்டாரு. திமுகவையும் தோற்கடிச்சிட்டாரு. ஓகே. அப்போ அந்த ஏடிஎம்கேக்கு பதிலாக எம்ஜிஆர் ஜெயலலிதா பதிலாக நான் இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் என்கிட்ட வந்துருங்கன்னு அர்த்தம். அது போகணுன்னா இப்போ பிரச்சனை என்னென்னா இந்த 25 பேரை வச்சுக்கிட்டு போக முடியாது. போனால் பதவி போயிடும். அதுக்கப்புறம் போய் அந்த பதவி போன பிறகு டிவிகே டிக்கெட்டில் நின்று விசிலில் நின்று ஜெயிச்சு வந்தால் தான் வாய்ப்பு. ஜெயிச்சு வந்தால் தான் வரணும். அதுக்கு அமித்ஷா விடுவாரலன்னு தெரியாது ஜெயிக்கிறதுக்கு. நார்மலாக விட்டு விட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ணாமல் விட்டு விட்டாருன்னு வச்சுக்கோங்க. அங்கே திரும்பி திமுக 25 இடத்துல திமுக ஜெயிச்சிருச்சுன்னா, இல்லை ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ சிக்கல் தானே. நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு தானே விஜய்க்கு. இல்லை 25ல் 50% டிவிக்கே, 50% ஒரு 25% ஏடிஎம்கே, 25% டிஎம்கே ஜெயிச்சிருச்சுன்னா இப்போ வரைக்கும் பாஜக உள்ள வரலன்னு நினைக்கிறீங்களா? எப்படிங்க? பாஜக இல்லாமல் எப்படி? எல்லாமே பாஜக தான் நடத்துது. பாஜக தன்னை தோற்கடித்து மாநிலத்தை பிடித்து விட்டது. அவ்வளோதான். தன்னை தோற்கடித்து மாநிலத்தை பிடிச்சிருச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லைன்னா எப்படி வந்தே மாதரம் போடுவாங்க? சொல்லுங்க, எப்படி போடுவாங்க? அப்போ 22 25 பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எப்படி வந்து ஆட்சிக்கும் போக முடியாது, ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு பெற முடியாது. உங்களுக்கு பிரச்சனையா? எடப்பாடி பழனிசாமியை பொதுக்குழுவை கூட சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி கூட சண்டையை போடுங்க. நீங்கள் வந்து இப்போ போய் ஆதரவு கரம் நீட்டுறீங்க, கேட்காமையே போய் ஆதரவு கரம் நீட்டுறீங்க. உங்களை வந்து கேட்கவே இல்லை. கேட்டாரா? கேட்கலன்னு நமக்கு செய்திகள்ல வரல. அப்புறம் என்ன கேட்டாரா? விசிகாட்ட கேட்டார், கம்யூனிஸ்டை கேட்டார், ஐஎம்எல்ல கேட்டார், காங்கிரஸை கேட்டார். வந்தாங்க, போனாங்க, கொடுத்தாங்க. லீமா ரோஸ் வந்து சொன்னதாக தகவல்லாம் வந்துச்சு இல்லையா? தவைக்காவுக்கும். அப்போ யாருக்கிட்ட பேசுனாங்க, எப்படி பேசுனாங்க சொல்லுங்க. அப்போ நீங்கள் வந்து யாருக்குமே தெரியாமல் நீங்கள் உள்ளுக்குள்ளே பேசுகிறீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? குதிரை பேரம் தானே. தேர்தலுக்கு முன்பாகவே இந்த கூட்டணி பேசப்பட்டது தானே. சரி, அந்த பேசப்பட்டதுனாலும் தேர்தலுக்கு பின்பாக நீங்கள் வந்து வெளிப்படையாக பேசலைன்னா அதுக்கு பேர் என்ன? குதிரை பேரம் தானே அதுக்கு பேர். பணம் கொடுக்குறேன், பதவி கொடுக்குறேன், வா அப்படின்னா எனக்கு பேர் என்னதுக்கு? அதுக்கு பேர் தான் குதிரை பேரம்னு அர்த்தம். அதுதான் ஹார்ஸ் ட்ரேடிங். இப்போ ஜெட்டு வேகத்தில் போட்ட ஹார்ஸ் ட்ரேடிங் 32 பேரை படிக்க முடியாமல் எடப்பாடியிட தோற்று 25 பேராக நிற்கிறீங்க. அவ்வளோதான். வேற என்ன? இப்போ நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ விஜய் முன்னால் இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன். ஓகே. 25 பேரை விஜயாலையும் எடுக்க முடியாது, 6 அமைச்சரவையும் கொடுக்க முடியாது. போனால் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்களா இல்லையா? ஆயிடுவாங்க. அப்போ இன்னொரு எலெக்ஷன் வரணும். அது அப்புறம் அது வரைக்கும் காத்திருக்கணும் 6 மாதத்துக்கு.
எப்போ எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணுறதோ அது வரைக்கும் காத்திருக்கணும். அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு பாசிட்டிவாக நெகட்டிவாக நம்மளுக்கு தெரியாது. இதில் எத்தனை பேர் திரும்பி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தெரியாது. ஓகே, 1. சரி, இன்னொரு ஆப்ஷன். 25 பேருக்கு பதிலாக இன்னொரு 5 பேர் 7 பேர் லீமா ரோஸ்கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கி இன்னொரு 7 பேரை எடப்பாடி கேம்ப்லேருந்து தூக்கி. நீங்க லீமா ரோஸ் விடுறதா இல்லை? ஏங்க பணம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஆதிராஜன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நானாக குற்றச்சாட்டு சொல்லலை சார், எனக்கு தெரியாது. அது வந்திருக்கிற செய்திகள் அப்படி சொல்லுது. அதுக்கு இவங்க இப்போ வேலுமணி, விஜயபாஸ்கர் பணத்திற்கும் பதவிக்கும் அடிமையாகி விட்டார்கள். லாட்ரி பணத்திற்கும் லாட்ரி பதவிக்கும் அடிமையாகி விட்டார்கள். தாவேகால அமைச்சர் பதவிக்காக இவர்கள் அதிமுகவை சீரழிக்கிறார்கள் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துருச்சா இல்லையா? நம்மளா சொன்னோம்? வந்துருச்சு. அப்போ நீங்கள் உங்கள் போராட்டம் அகைன்ஸ்ட் எடப்பாடி உண்மையாக இருக்குது. ஆனால் அந்த உண்மை இன்னைக்கு எதனால் ஓவர் ஷேடோ ஆயிடுச்சு? பணத்திற்கும் பதவிக்கும் நீங்கள் அடிமை என்று ஓவர் ஷேடோ ஆகிப்போச்சு. அப்போ அந்த உண்மை மறைஞ்சிரும். இப்போ உங்கள் உண்மை மறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எடப்பாடியை ஜெயிக்க முடியாது. எப்படி ஜெயிப்பீங்க? எடப்பாடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. 2 ஃபேக்ஷன் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள்கிட்ட. 2 ஃபேக்ஷன். எடப்பாடி தான் இவங்க எடப்பாடி தான் கொடுத்த விப்பை தான் அவங்க சபாநாயகர் அங்கீகரிச்சிருக்கணும். சபாநாயகர் ஓவர் ரூல் பண்ணியிருக்காரு. விப்பே இல்லைன்னு நல்லிஃபை பண்ணி ஆப்ரேட்டிங் விப்பே இல்லாமல் நம்பிக்கை வாய்ப்பு எடுத்திருக்காரு. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பே செல்லாதுன்னு சொல்லி கேஸ் போட்டாங்க அப்படின்னா இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை ரத்து பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரத்து பண்ணால் ஆட்சி கவுந்துரும். என்ன கவுந்துரும்? ஆட்சி கவுந்துரும், பனால் ஆயிரும். ஓகே, அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துச்சுன்னா அது எப்போ கவுதும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? குதிரை பேரம் நடந்திருக்கு, ஆட்சி கவுந்துரும் அப்படின்ற மாதிரி சூழலை உருவாக்கிட்டாரு எடப்பாடி அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இது ஒன்று. இவங்களும் போய் நாங்கள் தான் இப்போ பெரும்பான்மை எம்எல்ஏ எங்கே வரும்? பெரும்பான்மை இதில் எங்கே பெரும்பான்மை? 2/3 இருக்கணும். ஆஸ் பர் 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு 2/3 இருந்தால் தான் நீ செப்பரேட் குரூப்பாக இயங்க முடியும். வித்தவுட் தட் யூ கான்ட் ஈவன் ஃபங்க்ஷன் as a செப்பரேட் குரூப் ஆர் யூ cannot become a minister in டிவிகே கேபினட். எப்படி போவீங்க? முடியாது. அப்போ யாரை நம்பி இருக்கணும்? டிவிகே, காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்டா, இஎம்எல்லை நம்பி தான் இருக்கணும். எப்படி இருக்க முடியும்? ஏடிஎம்கே பிளவுகள், தாவேக்காவுடைய செயல்பாடுகள் பேசணும். ஆனால் இன்னைக்கு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் கூடியிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் தோல்விக்கு நான் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டாரு. நிறைய மாற்றங்கள் செய்ய போகிறேன், நிறைய கருத்துக்கள்லாம் கேட்கப்பட்டு, தொண்டர்கள்ட்ட கருத்து கேட்புகள் நடக்கப்பட்டு, மக்கள்கிட்ட கருத்து கேட்புகள் நடத்தப்பட்டு ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறோம், அந்த மாற்றத்துக்கு ரெடியாயிருங்க, அது மிகப்பெரிய மாற்றமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி அதை பார்க்குறீங்க? அது என்னைக்கு தோல்வியை தனதாக்கி கொண்டு வெற்றியை தன் உடன் பணிந்தவர்கள் கொடுக்குறானோ அவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்துல் கலாம். இப்போ தோல்வியை தனதாக்கி கொண்டு வெற்றியை உடன் பணிந்தவர்கள் கொடுக்க போகிறது தான் தலைவன். அப்போ தோல்வின்னு வந்துட்டா அந்த முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். இதை நான் இந்த தோல்வியை சரி செய்வதற்கு மாவட்ட செயலாளர்கள் ஒழுங்காக வேலை பார்க்குறவங்க தான் வேலை பாருங்கள், இல்லை வெளியே போங்க சொல்லிட்டாரு. கம்ப்ளீட்டாக ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறேன் சொல்லிட்டாரு. ஏன் என்ன பண்ணணும்? அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, மாவட்ட செயலாளர்களெல்லாம் பெரிய இது மாதிரி ராஜா மாதிரி செயல்படுறாங்க, தொண்டர்களை மதிப்பதில்லை. மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகள் இவர்கள் எல்லாம் இளைஞர்களுக்கான வழிவிடுவதில்லை, இளைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பதில்லை என்றெல்லாம் இப்போ இன்னைக்கு அதெல்லாம் தான் காரணம், தோல்விக்கு காரணம். இதற்கு அடுத்து இணையதளம், அடுத்து ஊழல், அரசு அதிகாரிகள் பண்ணக்கூடிய ஊழல், எங்கு பார்த்தாலும் ஊழல். கான்ட்ராக்டில் அமைச்சர்கள் கான்ட்ராக்டில் தனக்குரிய 2-3 கான்ட்ராக்டை வச்சுக்கிறது. தொண்டர்கள் எவனுக்குமே வாய்ப்பே கிடைக்கிறதில்ல. தொண்டர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. தொண்டர்களுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடைக்கிறது. அவன் எப்படி வேலை பார்ப்பான்? தொண்டர்களை மதிக்கலைன்னா அவன் எப்படி வேலை பார்ப்பான்? கஷ்டப்பட்டு ஒரு இளைஞன் பதவிக்கு வரணும்னு நினைக்கிறான், கஷ்டப்பட்டு உழைக்கிறான், ஐடி விங்கில் வேலை பார்க்குறான், இளைஞர் அணியில் வேலை பார்க்குறான்.
அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அவன் எங்கே போகிறான், எங்கே கிடைக்குதோ அங்கே போயிடுறான். முடிஞ்சு போச்சா? மதிக்கலைன்னா இந்த இந்த காலத்தில் என்னது, எவனோ வந்து நம்ம தலைவராக இருந்தால் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை வந்து எம்எல்ஏவாக இருக்கட்டும், இல்லை மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு இளைஞனை மதிக்கலை அப்படின்னா அவன் உடனே தூக்கி போட்டு போடான்னு போயிட்டே இருக்கான். அவனுக்கு வேறு அவென்யூஸ் இருக்குது, வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை டிவி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காப்புல விஜய். அங்கே போய் இதே மதிப்பு கிடைக்குமான்றதுலாம் தெரியாது. இன்னொன்று இணையதளம் முதலமைச்சர் ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வது போல இணையதளமும் இந்த தேர்தலில் மிகப்பெரிய பங்காட்சி இருக்கு. அதை நம்ம மறந்துட்டோம், அதை நம்ம விட்டுட்டோம். பொய் பிரச்சாரம் பண்ண தெரியணுங்க. நீங்கள் வந்து விஜயை வந்து எதிர்த்தே நீங்கள் பேசலையே. நம்ம எதிர்த்து பேசின அளவு கூட நீ எதிர்த்து பேசலையே. நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண அளவு கூட நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலையே. விஜய் சொன்னதெல்லாம் உண்மை நம்பிட்டாங்க. அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஆமாம், விஜய் சொன்னதெல்லாம் உண்மை நம்பிட்டான்ல. விஜய்க்கும் கரூருக்குமே சம்மந்தம் இல்லைன்னு நினச்சி சொல்லி விஜய்க்கும் கரூருக்கும் சம்மந்தம் இல்லை, அது செஞ்சதே திமுகன்னு சொல்லி இப்போ எல்லா இடத்துலையும் பேசி அது இவங்க எதிர்த்து பேசாதனால, இவங்க கவுண்டர் பண்ணாதனால அதுதான் உண்மையை நம்பி தானே ஓட்டு போட்டிருக்கான். விஜய் வந்து எனக்கு அனுமதி கிடைக்கல அதனால் என்னுடைய பிரச்சார கூட்டங்களுக்கு போகலைன்னு சொன்னதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். போலீஸ் அனுமதி கிடைக்கலன்னு அவர் சொல்லலை. இந்த ரிக்கி பண்டிட்டு அனுமதி கொடுக்காம இருந்திருக்காரு. அவர் அனுமதி கொடுக்காதனால எனக்கு அனுமதி கிடைக்கலன்னு சொல்லியிருக்காரு அவர். நம்ம வந்து போலீஸ் தான் அனுமதி கொடுக்கலன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லோரும். மக்கள் அப்படி நினச்சா, ஓ போலீஸ் அனுமதி ரிக்கி பண்ணிட்டு அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி சொன்னது நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இப்படியெல்லாம் வந்து பொய் பிரச்சாரம், இன்ஸ்டாகிராமில் 150 வீடியோ, ஒரு 50,000 வாட்ஸ்அப் குரூப்பு, 150 வீடியோ, வைபான பாட்டு, நான் தன்னி ஆள், நான் திரும்பி பார்த்தா 8 கோடி பேர், இப்படிலாம் பாட்டு போட்டு டங்கு 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 டங்குன்னு அடித்து அந்த பாட்டை வைபாக போட்டு அதை வந்து ஊடகத்துக்கு கொடுத்து இவர் கையாட்டிக்கிட்டே போகிறாரு. பாட்டை டிவிக்காரன் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ இந்த மாதிரி வைப் ஏற்றுறதுக்கு உங்களுக்கு தெரியல. வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி பொய் பிரச்சாரத்தை கட்டவளுக்கு தெரியல. ஒரு பொண்ணு சொல்லிச்சா இல்லையா, அவர் வந்து திட்டங்களை வந்து கவர்மெண்ட்டு காசை கொடுக்குறேன்னு சொல்லலை, அவர் காசை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. படித்த பொண்ணு, ஒரு பொண்ணு சொல்லிச்சா இல்லையா, அது பிஇ படிச்சிருக்கும் போல தெரியுது. அப்போ பிஇ படித்ததுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ இப்படியெல்லாம் வந்து மூளைச்சலவை பண்ணி மக்களை ஏமாற்றி, குழந்தைங்களை ஏமாற்றி, குழந்தைகள் மூலமாக வந்து குழந்தைங்களை மூளைச்சலவை பண்ணி, குழந்தைங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது. டான்ஸ் ஆடுறாரு, நல்லா பாட்டு போடுறாரு, அதே மாதிரி நம்மளும் டான்ஸ் ஆடணும், பாட்டு போடணும், அந்த அங்கிள் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மூளைச்சலவை பண்ணி கல்ட் ஃபிகரை திணிச்சு, இல்லை அதே என்டார்ஸ் பண்ணிட்டாரு. பதவியேற்பு விழாலே நண்பா நண்பேஸ் குட்டிஸ் செல்லன்ஸ் எல்லாம் வந்து இது வந்து அட்ராக்ஷன் ஆஃப் மாடல் வயலேஷன் ஆஃப் கோட் ஆஃப் கான்டாக்ட். இது எலெக்ஷன் கமிஷன் அது செஞ்சிச்சா? அப்போ எலெக்ஷன் கமிஷன் யாருக்கு உடந்தே இருந்திருக்கு? அப்போ சில்ட்ரன்ஸை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது இருக்கா இல்லையா? சில்ட்ரன்ஸை பயன்படுத்தினா விஜய்க்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன். அப்போ நம்மளும் பயன்படுத்தினால சில்ட்ரனை நம்மளை எக்ஸப்ஷன் விடுமா எலெக்ஷன் கமிஷன்? மற்ற கட்சிகளுக்கு விடுமா எலெக்ஷன் கமிஷன்? சொல்லுங்கள். அதெல்லாம் அந்த 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 வாய்ப்பெல்லாம் விஜய்க்கு கிடச்சிருக்குல்ல. அப்போ அவங்கள பண்ணி, அவங்க மூலமாக பெற்றோர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, பெற்றோர்கள் மூலமாக அந்த அந்த குழந்தைகள், பேர குழந்தைகள் மூலமாக தாத்தாக்களை இன்ஸ்பயர் பண்ணி, இதுக்காக போய் தாத்தாக்கள் பாட்டிகள்லாம் ஓட்டு போட்டு 33% ஓட்டு தான் போட்டாங்க. 118 கொடுத்துருந்தா அந்த பிரச்சனை இல்லை, 108 ஆக்கி விட்டாங்க. அலை அடித்தது தமிழ்நாட்டில் மட்டும் அடித்தாடா, ஏன் பாண்டிச்சேரியில் அடிக்கலைன்னு தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் கேள்விக்கு பதில் இல்லாத கேள்விகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. யார் பதில் சொல்கிறது? ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், பெர்ஃபார்மன்ஸ் சீஃப் மினிஸ்டர், குளத்தூர் தொகுதி அவர் பண்ண திட்டங்களை இவர் எவனும் பண்ணியிருக்க முடியாது. அவர் வந்து தொடர்ந்து எல்லா இதுலேயும் தோல்வி. 13 அமைச்சர்கள், பிஜேபி எதிர்த்த அமைச்சர்கள் தோல்வி. அதிமுகவில் பிஜேபி எதிர்த்தவர்களெல்லாம் தோல்வி. பிஜேபி ஜால்ரா போடலாம் ஜெயிச்சிருக்கான். என்ன சார் இது? இதுக்கு பேர் ஜனநாயக முறைப்படி நடந்த தேர்தலா? இந்த தேர்தலுடைய ரிசல்ட்னால இது வந்து ஜனநாயக முறைப்படின்னு அர்த்தமா? சரி, ஓகே, விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விஜய் எப்படி ஆட்சி நடத்துகிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். நல்லபடியாக நடத்தினா பாராட்டுறோம், தவறாக நடத்தினா சுட்டி காட்டுறோம், ரொம்ப தவறாக நடந்துச்சுன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறோம்.
இதை இது இது பண்ணி மக்கள் மத்தியில் நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லத்தான் போகிறோம். இதில் என்ன இருக்குது? பார்ப்போம், நல்லது நடக்கட்டும். அவர் சொன்ன 4,00,000 கோடிக்கான திட்டங்களை செயல்படுத்தட்டும். ஏற்கனவே 4,00,000 கோடி பட்ஜெட்டு, அடிஷனல் 4,00,000 கோடி திட்டங்கள். அது அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் செயல்படுத்த போகிறாரு வருஷத்துக்கு அப்படின்றத பார்த்தா நம்மளுக்கு தெரியும். அவருக்கு அந்த சேலஞ்ச் இருக்குது. முதல் கோணல் முற்றிலும் கோணலாக மாறிவிடாமல் தன்னை சரி பண்ணுவதற்கு ரிக்கி பாண்டிட்ட நியமனத்தை ரத்து செய்தது மாதிரி தவறான நடவடிக்கைகளை எல்லாம் ரத்து செய்து தன்னை தவறாக வழிநடத்தக்கூடிய அதிகாரிகள், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜால்ரா கூட்டங்கள்லாம் கொஞ்சம் தப்பிச்சு ஒரு நல்ல பேரை எடுத்தால் இவர் நீடித்து நிலைப்பார். நீடித்து நிலைக்கணும், நிலையான ஆட்சி தரணும். 5 ஆண்டு காலம் அவர் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று நம்ம வாழ்த்தலாம். நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.